அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோங்க. அதாவது இன்கம் டேக்ஸை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான். நிறைய பேர் ஒரு 12 லட்சம் அப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறவங்க, 12 லட்சம் அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணக்கூடியவங்க டேக்ஸ் நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பே பண்ணக்கூடிய இன்கம் டேக்ஸை எப்படி சுத்தமாக பே பண்ணாமல் ₹1 கூட நீங்கள் டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணவே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ₹1,00,000 அப்படின்னு வருமானம் வரும். அதில் பிடிமானம் எல்லாம் போக உங்களுக்கு அரௌண்ட் 10 லட்ச ரூபா பக்கமாக கைக்கு வரும் இல்லையா? ஸோ இதுதான் விஷயம். இதில் எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி இன்கம் டேக்ஸை ₹1 கூட பே பண்ணாமல் எப்படி உங்கள் பணத்தை சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்கம் டேக்ஸ் சேவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இருக்கிறதுலையே தி பெஸ்ட் அப்படின்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தான். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நியூ டேக்ஸ் ரெஜிம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 87A கீழே நீங்கள் டேக்ஸபிள் இன்கம் 5 லட்ச ரூபாயா இருக்கிற பட்சத்தில் டேக்ஸ் பே பண்ணவே வேண்டியதில்லை, ஓகேங்களா? ஸோ 0 டேக்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த செக்ஷன் 87A கீழே நீங்கள் டேக்ஸே பே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பணமும் செக்யூர்டாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அசட் கூட நீங்கள் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்காக டேக்ஸும் பே பண்ண வேண்டியதில்லை. எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துட்டோன்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பென்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. பென்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் என்னதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் ஏதாவது கை கொடுக்காம போகிற பட்சத்தில் இந்த பென்ஷன் நம்மளுக்கு காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ வருஷத்துக்கு ₹50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ₹50,000 அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. இப்படி நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ செக்ஷன் 80CCD அதில் 1B அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்டோட ஒரு செக்ஷன் இருக்குது. அதன் கீழே நான் பென்ஷனுக்கு பணம் போட்டிருக்கேன், இவ்வளோ அமௌண்ட், அதாவது ₹50,000 போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த ₹50,000 நான் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லைன்னு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு ₹50,000 வரைக்கும் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. அந்த பர்டிகுலர் ₹50,000 நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஃபியூச்சர் செக்யூர்டாக இருக்கும். அண்ட் இது ஈக்விட்டி ரிலேட்டடுங்க, ரைட்டுங்களா? ஈக்விட்டியோட கனெக்ட் ஆனது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் சொல்ல மறந்துட்டேன், கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அதனால் மார்க்கெட் லிங்க்டாக இருக்கிறங்காட்டிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஹோம் லோன். ஸோ ஹோம் லோன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ₹2 லட்ச ஹோம் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணுற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் சேலரியிலிருந்து ₹2 லட்ச நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. செக்ஷன் 24B கீழே ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் ₹2 லட்ச வரைக்கும் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஹோம் லோன் எடுக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ₹2 லட்ச போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக டேக்ஸ் சேவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்குன்னு ஒரு வீடு அப்படிங்கிறது உருவாயிடும். மூணாவது எடுத்துட்டோன்னா ஹெல்த் இன்சூரன்ஸுங்க. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ₹50,000 ஒரு வருஷத்துக்கு ₹50,000 வரைக்கும் கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 80D கீழே நீங்கள் தாராளமாக டேக்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ண முடியும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் எடுக்கலாமா அப்படின்னா உண்மையாகவே ஒரு நல்லது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் நான் சொல்லுவேன், ஓகேங்களா? ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஃபேமிலியில் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிற பட்சத்தில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் தாராளமாக ஒரு ₹50,000 வரைக்கும் கட்டலாம். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸால் உண்மையாகவே பெனிஃபிட்டான 2 பேர் நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன், ரைட்டுங்களா? என்னதான் இழப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு மணி சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அது லிட்ரலாக அவங்களோட லைஃப்பை கொஞ்சமாச்சும் பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எடுக்கிறப்போ ₹50,000 வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ண முடியும்.
அடுத்து எடுத்துட்டிங்கன்னா ஹோம் ரெண்ட் அலோவன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ், அதை ஹோம் ரெண்ட் அலோவன்ஸ் எழுதிட்டேன். ஹச்ஆர்ஏ அலோவன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வாடகைக்கு எடுத்து இருக்கிற பட்சத்தில் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஹச்ஆர்ஏல வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஹச்ஆர்ஏ டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ், அதாவது வந்து நீங்கள் வாடகை கட்டுறதுக்கு ப்ரூஃப் ஆன்லைனில் பே பண்ணுறீங்கன்னா ஆன்லைன் பே பண்ணிட்டு, பணத்தை வந்து டைரெக்டாக பே பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லிக்கலாம். அண்டு ப்ரூஃப் வந்து கேட்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ அதாவது ஓனரோட பேன் கார்டு அது மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க. ஓனர்கிட்ட பேசி வச்சுக்கிட்டு தெளிவாக அவங்க கிட்டேருந்து வாங்கி கட்ட முடியுது அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸை வந்து பே பண்ணுறது அரௌண்ட் 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட் மேலே வந்து குறைக்க முடியும். ஸோ ஆக மொத்தத்தில் இதில் ஒரு 50,000, இதில் ஒரு 2 லட்சம், 2.5 லட்சம், 50,000 மறுபடியும் 3 லட்சம், இதில் ஒரு 2 லட்சம், 5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது 12 லட்சமாக இருந்தாலும் கைக்கு வர்றது பிஎஃப் அது இதுன்னு பிடித்தம் போக உங்களுக்கு 10 லட்சம் பக்கம் வருது அப்படிங்கிறப்போ அப்படி தான் வரும். ஓகேங்களா? அதில் 5 லட்சம் ரூபாய் நீங்கள் குறைச்சிட்டீங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடியது 5 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். அந்த 5 லட்சம் ரூபாயை செக்ஷன் 87A கீழே என்னோட டேக்ஸபிள் இன்கம் அப்படிங்கிறது வெறும் 5 லட்சம் தான். அதனால் என்கிட்ட டேக்ஸ் பிடிக்காதீங்க அப்படின்னு தாராளமாக நம்ம வந்து டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பென்ஷனுக்கு பென்ஷனும் ஆச்சு, ஹோம் லோன் போட்டு ஒரு வீடு வந்து ரெடி பண்ணிக்கலாம், ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லை டேர்ம் இன்சூரன்ஸோ போட்டுக்க முடியும். வீட்டை வாங்கிட்டு நீங்கள் ஒரு ரெண்ட் பே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுலேயுமே நிறைய ட்ரிக் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டை வாங்கிட்டு லைக் அப்பா பேர்லையோ அம்மா பேர்லையோ வந்து வீட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு ரெண்ட் பே பண்ணி நீங்கள் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் சேவிங் ஐடியாஸில் ஒரு சின்ன பார்ட், ஒரு சின்னதாக ஒரு ஐடியா தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருந்ததுன்னா லைக் எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது, இதை வச்சு நான் வந்து கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் இப்போ வந்து நம்ம ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் எப்படி வந்து இன்கம் டேக்ஸ் சேவ் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இதில் இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அது சம்மந்தமாக கண்டிப்பாக நான் பின்னாடி வீடியோ போடுறேன். அதே மாதிரி நியூ டேக்ஸ் ரெஜிம் சம்மந்தமாகவும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன், ரைட்டுங்களா? அதுலேயுமே டேக்ஸ் சேவிங் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டேக்ஸ் சேவ் பண்ண முடியும். இருக்கிறதுலையே கம்பேரிட்டிவ்லி ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் கொஞ்சம் டேக்ஸ் சேவிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க, கம்பல் பண்ணுவாங்க, நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் போகணும்னு ஒத்துக்காதீங்க. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் தான் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு அடம்பிடிச்சு நின்றுடுங்க. அப்போ தான் நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறையா வந்து இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது தெரியணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கேளுங்க. நான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நான் வீடியோவே எடுத்து போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.